இருக்கிறது போதும். ஆமென். சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கும் கிருபை உண்டு, ஆமென், எங்களுக்கும் அந்நிய பாஷை உண்டு, ஆமென். சிலரை பார்த்தீங்கன்னா பொறாம கொள்வாங்க, ஊழியத்திலையும் பொறாம கொள்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். அவங்களால் அதை செய்ய முடியாட்டு பொறாம கொள்வாங்க. ஆமென். அது அப்படி உண்டா, இப்படி உண்டா, அவன்கிட்ட இருக்கிறது அபிஷேகம் இல்லை, அவங்க கள்ளமா எதுதெல்லாம் செய்யலாம், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆமென். நமக்கு இருக்குது, நமக்கு இருக்குது. அந்நிய பாஷை உண்டா? ஆமா உண்டு, உண்டு. 50 வருஷத்துக்கு முன்னாடி பேசின 5 வார்த்தை இன்னும் உண்டு. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ரபலாதினியா கோனா சினிதனோரா ரிபலாலா துனாமியோ. அல்லேலூயா. இன்னும் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. நான் உண்மையை ஒன்று சொல்லித்தாரேன். இப்படி அந்நிய பாஷை பேசாட்டாலும் ஆண்டவர் பரிசுத்தாவி எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி நான் நினைத்த காலங்கள் உண்டு. இந்த மட்டுப்பட்ட அனுபவங்கள் போயிடாதுங்க. ஆமென். அல்லேலூயா. வரலையா கொஞ்சம் பேர் உடனே. சிலர் அந்நிய பாஷை பேசுகிறதே இல்லை, சத்தம் வரணும் தேவனுடைய பிள்ளைய. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா. நானே என்னை மட்டுப்படுத்தி கொண்டிருந்த நாட்கள் இருந்தது. ஆமென். இது போதும். ஆவியான ஒரு நாள் சொன்னார், நீ பேசாவிட்டால் ஜனம் பேசாது. அந்நிய பாஷைன்னு ஒரு பைபிளில் இருக்குதே. ஆமென், இல்லையா? இருக்குதா? அவங்க முதல் பேசினது அந்நிய பாஷை தான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோத்திரம். குழம்பி போகக்கூடாது. சோத்திரம். பிரசங்கிமார் பல கருத்தை சொல்லுவாங்க. ஆமென். பாதியை மறைச்சிருவாங்க, பாதியை சொல்லுவாங்க. ஏமாந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. நானும் மட்டுப்படுத்தி கொண்டிருந்த நாட்கள் உண்டு ஆரம்பத்தில். சோத்திரம். அல்லேலூயா. பிறகு எனக்குள்ளே பேச ஆரம்பித்தேன். ஆண்டவர் சொன்னார், இல்லை அப்பா, சபையில் வாலிப பிள்ளைகள் எல்லாம் பேசணும், இங்கே இருக்கிற எல்லாரும் பேசணும், பாஸ்டர் பேசினாதான். ஆமாம், பாஸ்டருக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் வெளிப்படும் ஜனங்களுக்குள்ள. பாஸ்டர் என்ன போதிக்கிறாரோ அதுதான் போதிக்கப்படும். ஆமென், ஆமென். அதனால் நான் சொல்லுவேன், வேதத்தை நம்பணும், இயேசுவை நம்பணும், பாஸ்டர்களை நம்பி நடக்கக்கூடாது. பாஸ்டர்கள் நம்மளை நம்மை ஏமாற்றி கொண்டிருப்பாங்க. அதுக்கு சோத்திரம் வரல. கொஞ்சம் வேறு பைபிளை படிங்க, ஆண்டவர்கிட்ட அர்த்தத்தை கேளுங்க, அவர் சொல்லி தருவார். ஆமென். சாத்தானும் இடையில வந்துடுவான், எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 10 பேர் காத்திருந்தாங்க. 10 பேர் இல்லை 5 பேருக்கு எண்ணெய், எல்லாருக்கும் எண்ணெய் இருந்தது. ஆமென், அல்லேலூயா. 5 பேர் என்ன சொன்னாங்க? நம்மகிட்ட இருக்குது போதும். இருக்குது போதும்னு சொல்லுறவங்கள்ட்ட இருக்கிறது இல்லாமல் போய்விடும். புரிஞ்சா உங்களுக்கு? ஆவியின் நிறைவு ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாத்திரம் என்ன செய்யணும்? நிரம்பி வழியணும். ஆமென். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு ஜபமும், ஒவ்வொரு ஆராதனையிலையும் ஆவியின் பலத்தில் நம்ம நிரம்பி வழியணும். ஆமென், அல்லேலூயா. இருக்கிறது போதும் என்று சொன்ன போனாங்க. போய் மணவாளன் வர கால தாமதம் ஆனது. விளக்குகள் மங்கி எரிய ஆரம்பித்தது. இவர்களால் தொடர்ந்து போக முடியவில்லை. எண்ணெய கொஞ்சம் பேர் இருந்தாங்க. நம்மகிட்ட இருக்குது, கொஞ்சம் கூடவும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிடுவோம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நம்ம விரும்பின அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருகிறவராக. நமக்கு எவ்வளவு தேவையோ ஆமென், அவ்வளவு மாத்திரம் இல்லை, நிரம்பி நிரம்பி வழிய தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இவங்க கொஞ்சம் கூடவே வைத்தாங்க. விளக்குகள் மளமளவென்று எரிந்தது. மணவாளன் வந்தார். படபடா விளக்க கொளுத்தினாங்க. அவரோடு கூட போனாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த கூட பரிசுத்தாவியின் என்ன
அதிகமாய் வைத்திருந்தவங்க தான் என்ன செய்தாங்க? இயேசுவோடு கூட போனாங்க. அல்லேலூயா. மணவாளன் வருகிறது என்று சத்தம் எல்லாருக்கும் கேட்டது. ஆமென். கூட பரிசுத்த ஆவியானுடைய கிருபை கூட இருந்தவன். அதான் பக்தன் பாடின, கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாம நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாம நான் என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாம நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாம நான் வாழ முடியாது, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, ஜீவனானீரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாம நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாம நான் வாழ முடியாது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் அதான் அப்பப்போ சொல்லுவார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. 23ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறார், அல்லேலூயா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் எப்படி இருக்குது? நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. என்னுள்ளம் தேவன் பா பொங்கி வழியுதே ஏசன்னை. கரங்களை அடித்து நீங்க ஆவியானவருக்கு இடம் கொடுத்தாதான் அவர் ஊற்றப்படுவார். நீங்க கையை இப்படி வச்சுட்டு இருந்தா ஊற்றப்பட மாட்டார். வாயை எப்படி வச்சு வாயை மூடி வச்சிருந்தா ஊற்றப்பட மாட்டார். நீங்க ஒரு மாறியாரு என்னுள்ளம் பொங்கி 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 வழியுது, என்னுள்ளம் தேவன் பா பொங்கி வழியுது, ஈசன்னை ரட்சித்தான் நான் ஆடி பாடுவேன், என்னுள்ள தேவன் பால் பொங்கி வழியுது, ஈசன்னை ரட்சித்தான் நான் ஆடி பாடுவேன். அல்லேலூயா. பொங்குறவனுக்கு எங்கும் பொங்கும், எல்லா இடத்துலையும் பொங்கும். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கப்பா. ஆமென் ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஆர்தர் செல்லராஜா என்ன சொன்னாரு? ஒரு அனுபவத்தை சொன்னார். நீங்க கவனிச்சீங்களா? அல்லேலூயா. அவர் இசைக்கருவிகளை வாசிக்கிறவர், இப்படியெல்லாம் செய்கிறவர், பாடுகிறவர் எனக்கு இப்போதான் பிறகுதான் தெரியும். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. என்னமோ உடனே அங்கே முகத்தை திருப்பிட்டான். அல்லேலூயா ஆமென். முறையாக படித்தா அவங்க அந்த முறையாக படித்ததை சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். எஃப் மேஜர் போடு, ஜி மேஜர் போடு, டி மைனர் போடு. அல்லேலூயா ஆமென். எனக்கு இதெல்லாம் தெரியும், ஆனால் ப்ராக்டிஸில் இல்லை. ஆமென் ஆமென் ஆமென். கிட்டாரில் பிடிச்சிருவேன், கீபோர்ட்லேயும் பிடிச்சிருவேன். ஆமென் அல்லேலூயா ஆமென். என் பிள்ளைகளுக்கு அவங்க கீபோர்டு போடுவாங்க, டி மேஜர் என்னன்னு சொன்னால் தெரியாது. ஆமென் அல்லேலூயா. நிறைய இருக்குது. ஆமென். அவர் சொன்னார், ஒரு அனுபவத்தை சொன்னார். பார்த்தீங்களா? சினிமா அந்த இதில் ஹோட்டலில் வாசிக்கிறார், நிறைய பாடல்கள் பாடினார். கடைசியில் என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதேன்னு பாடினார்.
அல்லேலூயா. பார்த்தீங்களா? நம்ம நினைப்போம், சில நேரம் குற்றமாக நினைப்போம், அவர் அங்கே எதுக்கு போனார் அப்படின்றலாம். ஆமே. பாருங்க, அவர் பாடினார் நிறைய பாட்டு. அவருக்கு உள்ள இருந்த ஆவியானவர் உடல்ல. ஆமே. ஆவியானவர் உடனே எல்லாம் போக மாட்டார், சில நோக்கம் வச்சிருப்பார் சில இடங்கள்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒரு நாள் ஒரு சகோதரன் என்கிட்ட கேட்டாரு, பாஸ்டர் நீங்க என்னத்துக்கு அந்த வீட்டுக்குள்ள போறீங்க? நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் போயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பாஸ்டர் இப்படிப்பட்ட வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. ஆமே, அல்லேலூயா, ஆமே. என்னை சந்தோஷப்படுவேன். ஆமே. அந்த குடும்பத்தில் அல்லேலூயா 3 பேர் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்க. அல்லேலூயா, சோத்திரம் 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 சோத்திரம். வரலையே, சோத்திரம் வரலையே. ஆமென், அல்லேலூயா 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 அல்லேலூயா. சில நேரம் தேவன் நம்மை அனுப்புவது ஏன்னு தெரியாது. அல்லேலூயா அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கன்வென்ஷனுக்கு மனைவி போன கன்வென்ஷனுக்கு மனைவி சொன்னா, இந்த காம்ப்ளெக்ஸில் நம்ம கட்டாயம் போனோம் அப்படின்னு. நான் சொன்னேன், அங்கே போனால் இப்போ சண்டை தான் நடக்கும், நம்ம போவோம். அப்போ கீழ்குளம் கன்வென்ஷனுக்கு அவங்களுக்கு நோட்டீஸு கொடுக்கல. ஆமாம். அவர் திடீர்னு சோத்திரம் நாங்கள் அங்கே போயிட்டு இருந்தோம். சொன்னேன், இந்த ஏவுதல் இருக்கனால நம்ம அங்கே போய்த்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கே போயாச்சு. அல்லேலூயா. அங்கே போனால் சோத்திரம் நாங்கள் 1-2 பேர் கொடுத்தோம். கொஞ்சம் முகம் கோணலோடு இருந்தாங்க, கொஞ்சம் எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க, வேண்டாம் என்று யாரும் சொல்லலை. அப்படி நாங்கள் ஏறி போகும்போது ஒரு வீட்டுக்கு உள்ளே போனோம். சோத்திரம், அவங்க சோத்திரம் சோத்திரம் சொல்கிறாங்க. ஆமாம். நோட்டீஸை பார்த்தாங்க, புருஷனார் வாசிச்சிருப்பார் போல இருக்கு, இந்திய தேவ சபை. ஓ, இது நம்ம சபை கன்வென்ஷன் தான் போல இருக்கு. அல்லேலூயா. நாங்கள் வீட்டுக்குள்ளே போனோம். அல்லேலூயா. அவங்களுக்கு சந்தோஷம். நான் போய் கேட்டேன், நீங்கள் எங்கே சர்ச்சுக்கு போகிறீங்க போறீங்க? நாங்கள் இங்கே எடுத்து போகிறோம். நம்ம சர்ச்சு தான் அது. அப்படியா? ஆமே. அவங்களுக்கு ஷாக்காச்சு. ஆனால் 4 நாளும் கன்வென்ஷனுக்கு வர முடியல. ஆமே, அவங்களால. ஏன்னு தெரியல, இனி போய் விசாரிக்கணும். இடையில போய் விசாரித்தேன், சூழ்நிலைகள் சொன்னாங்க. அல்லேலூயா. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு அங்கே ரட்சிக்கப்பட்ட ஒன்று இருக்குது. அல்லேலூயா. பாரத்தோடு மேலே ஒரு குடும்பம் இருந்தது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை உணர்த்தி அனுப்புவது ஒரு நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. தன்னை அடக்க முடியல. நிறைய பாட்டு பாடினாரு, ஏசப்பா பற்றி பாடினாரு. அதுக்கு என்ன கிடைச்சது? முட்டையினால் எறிஞ்சாங்க, கேக்கால் எறிஞ்சாங்க, கல்லால் எறிஞ்சிருப்பாங்க, கிடைச்சதெல்லாம் செருப்பு எடுத்து எறிஞ்சிருப்பாங்க. ஆமென் ஆமென். வரலையே? அல்லேலூயா. சந்தோஷமா இருந்து பாட ஆண்டவர் இறக்கம் செய்தார். அல்லேலூயா. ஊழியத்தில் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. ஆமாம். அடிக்க வருவாங்க, தள்ளுவாங்க, என்னெல்லாமோ சொல்லுவாங்க. ஆத்மாவுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆமாம். அனுபவிச்சவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. வீட்டில் இருந்து சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆமாம். அல்லேலூயா. ஒரு சந்தோஷம் என்னன்னு தெரியுமா? நம்ம அப்படி ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னால், நம்ம நித்திய ராஜ்யத்துக்கு ஒரு அழைப்பை பெற்றிருக்கிறோம். நம்ம இன்னும் ஓட்டத்தில் சரியா ஓடணும். நம்ம எங்கேயோ சரியா இருக்கிறோம், அதை பிடிக்காத சத்துரு இதெல்லாம் செய்கிறான். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். நம்ம செய்கிற காரியங்களுக்கு ஒரு எதிர்பேச்சு வருதுன்னு சொன்னாலே சந்தோஷம்தான். ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ காரியம் ஆண்டவருடைய கிறிஸ்துவின் நிமித்தம் நிறைய வரும். ஆமென். அது சந்தோஷமா இருக்கும். கெட்ட வார்த்தைகள் வரும், ஏளனமாக பார்ப்பாங்க, முறைச்சி பார்ப்பாங்க. அல்லேலூயா. கோபத்தோடு பார்ப்பாங்க. ஆமென். பல வார்த்தைகளை சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமென் ஆமென். செவரில் கூட எழுதி போடுவாங்க.
ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பேசுகிற அந்நிய பாஷைக்கு பரியாசம் வரும். நடத்துகிற கன்வென்ஷனுக்கு அந்நிய பாஷை எதிர்ப்பு பரியாசம் வரும். ஆமென். செய்கிற ஊழியத்துக்கு பரியாசம் வரும். ஆமென். சொல்லுகிற வார்த்தை பிரசங்கத்துக்கு பரியாசம், ஆராதனைக்கு பரியாசம், அந்நிய பாஷைக்கு பரியாசம், நிந்த, அவமானம். சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. அந்த நேரத்தில் அந்த ஐயா பாடிட்டே இருந்தார். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டு இருந்த வாட்ச்மேன் கேட்டான், ஐயா இவ்வளவு சந்தோஷமா இருந்த, நான் அதை தேடிட்டே இருக்கேன், எப்படியப்பா இது ஒன்னால் முடிந்தது? அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லொன்னாய் பாடுகள் சகிக்க சென்ற காலம், சொல்லொன்னாய் பாடுகள் சகிக்க சென்ற காலம். சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரசங்கம் பண்ணி இருப்போம், ஆவிக்குரிய விசுவாசியே எதிர்கேள்வி கேட்பாங்க. ஆமென். அல்லேலூயா. வார்த்தை அவ்வளவு பளீர்னு இருக்கும். ஆமென். அல்லேலூயா. எல்லாத்துலேயும் அந்த ஆவியானுடைய பிரசன்னம் நம்மளோடு கூட இருக்கிறதுனால ஆமென், நமக்குள்ள அது ஒரு சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைய அவர் அந்த பாடலை பாடுவதற்கு தேவன் அங்கே ஒரு நோக்கம் வைத்திருந்தார். இந்த சகோதரன் ரட்சிக்கப்பட வேண்டியதா இருந்தது. அல்லேலூயா. பாடுகள் சகித்த இயேசு அவர் நடந்த பாதையதல்லோ, பாடுகள் அவர் நடந்த பாதையதல்லோ, ஓடிய வீரனா இயேசுவை நோக்கியே பாடுவேன் நம்பிக்கையுடனே, நான் செல் பாதையன் நேச நாசமணுகாமல் காப்பாரே. அல்லேலூயா. என் உள்ள என்ன செய்யுது? கர்த்தருக்குள் சந்தோஷப்பட்டு பொங்கி வழியுது. சங்கீதக்காரர் சொல்கிறார், என் பாத்திரம் 51ஆம் சங்கீதத்தில் வரும்போ ஐயாவுக்கு பொங்கல் நின்னுது. அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம் சொல்லுங்களேன். ஆமென். ஆமென். 51ஆம் சங்கீதத்தில் ஐயாவுக்கு பொங்கல் நின்னுது. சோத்திரம். ஏன் நின்னுது? பாவம் வந்தபோது பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நின்று போனது. ஆனா உண்மையான தாவீது ராஜாவுக்கு தெரியும், நம்மகிட்ட ஆவியானவர் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, எப்போதும் நம்ம சோதிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம தப்பு செய்யும் போதெல்லாம் ஆவியானவரை துக்கப்படுத்தும் போதெல்லாம் நம்மோட கூட ஆவியானவர் இருக்கிறார் என்று நினைச்சிடாதுங்க. ஆமே, அதான் ஆண்டவர் சொன்னேன், சோதிச்சு பார்க்கணும். நம்ம எவ்வளவோ தப்பு பண்ணி இருக்கிறோம் ஆண்டவருக்கு விரோதமா. எத்தனையோ நேரங்கள். ஆனா உண்மையான தாவீது புரிஞ்சுக்கிட்டாரு, ஐயா ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்து போடாதப்பா, நிலவரமான ஆவி எனக்குள்ள தாரப்பா. நான் பாவம் செய்தேன்ப்பா, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாங்கப்பா. இழந்துட்டாண்டவரே, இழந்துட்டப்பா. 51ஆம் சங்கீதத்தை யாராவது எடுத்தா கொஞ்சம் வாசிச்சு தாங்களே. ஆமென். தேவனே, வார்த்தையை பார்த்தீங்களா எவ்வளவு தாழ்மைப்படுகிறார். அல்லேலூயா. தேவனே, உம்முடைய வார்த்தையின்படி கிருபையின்படி எனக்கு இறங்கப்பா. கேட்கிறார் கொஞ்சம் நிறுத்தி. அல்லேலூயா. கிருபையின்படி எனக்கு இறங்க ஆண்டவரே, இறங்கப்பா. நான் இழந்துட்டேன், எனக்கு இறங்கும் ஆண்டவரே. வாசிங்க. மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி,
என் பாவங்களார என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை அறிந்திருக்கிறேன். நம்ம அறிந்திருக்கிறோமா? நம்ம சொன்ன செய்தது சரின்னு நடப்போம். ஆமேன். வரலையா? நான் நினைப்பேன் நான் பண்ணின பிரசங்கம் சரின்னு நான் நினைச்சுன்னு நடப்பேன். அல்லேலூயா. நான் பண்ணின பிரசங்கம் சரி. அல்லேலூயா. சரிதானா என்று நம்மை நாமே ஒன்று உயிர்த்து ஆராயணும், சோதிச்சு பார்க்கணும். நான் நினைப்பேன் உண்மைத்தான் சொல்லுவேன், நான் பண்ணின பிரசங்கம் சரி, நம்ம பேசினது சரி, சரிதானா என்பதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆமென். இருக்குதா நிற்குதா? நாங்கள் பாவமே செய்யல அப்படி சொல்லிடுவோம், ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவோம். நாங்கள் பேசிக்கொண்டதுல ஒரு பாவம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. இப்போ தாவீது ராஜாவை எடுத்து எவ்வளவோ உண்மை உள்ளவர், பரிசுத்தவான், நீதிமான். ஆமென். ஆண்டவர் சொன்னார், உன் சத்துருவை உன் கையில ஒப்பு கொடுப்பேன். நியாய தீர்ப்பு செய்கிறது தாவீது ராஜாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. சவுலை கொல்வதற்கு அதிகாரம் தேவன் கொடுத்தார். சவுலை கொல்வதற்கு தேவன் என்ன செய்தார்? அதிகாரம் கொடுத்தார். சத்ரு உன் கையில தந்துருவேன்னு சொன்னார். தாவீது ராஜா என்ன செய்தார் தெரியுமா? ஐயா, அதுக்குள்ள அதிகாரம் எனக்கு இல்லப்பா, நீங்க தான் அதை செய்யணும், நான் அல்ல. ஆமென். நான் அல்ல, நான் அல்ல. சோத்திரம். நான் அல்ல. நம்ம சொன்னா என்ன செய்திருப்போம்? சரிதானே? ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் பேசினார். ஆமென். ஓ, எனக்கு இன்னைக்கும் ஆறாத சில வார்த்தைகள் இருக்குது, சில மனுஷர்கள் செய்த காரியங்கள். ஆமென். ஆறாது பாருங்க. மன்னிச்சே மறந்தேன். அல்லேலூயா. அதை ஒரு பொருட்டாங்கன்னுங்கிறது இல்லை. ஆமென். சிலர் சில காரியங்களை ஏதோ அவர்களிடத்தில் ஆண்டவர் பேசுன மாதிரி அவங்க அதை உறுதிப்படுத்துவதற்கு பல முறை, ஆமென், பல முறை பல முறை கேட்டிருக்கிறாங்க. இது இப்படிதானா பாஸ்டர் நடந்தது, இது இப்படிதானா பாஸ்டர் நடந்தது, இது இப்படிதானா பாஸ்டர் நடந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். அந்த நினைக்கும் சில நேரம் ஷாக் ஆயிடுவேன், ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷப்படுவேன். அதுவும் நடந்ததெல்லாம் நன்மைக்கு. அல்லேலூயா. நம்ம சில வார்த்தைகள் கிடைச்ச உடனே அதை உறுதிப்படுத்துவதற்கு என்ன வெப்ராளப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசினார்னு சொன்ன உடனே அதை நிறைவேற்ற எவ்வளவு ஆத்திரப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. தாவீது ராஜாவுக்கு தெரியும், நியாய தீர்ப்பு செய்கிறது என்னுடைய வேலை அல்ல, அது கர்த்தருடைய வேலை. அந்த காரியம் என் மேல் வராமல் இருப்பதாக. அல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுத்தார். அப்படி பரிசுத்தவான், அப்படி நல்ல ஒரு ராஜா, நீதிமான். அவனை உறுதிப்படுத்தினார். நீதிமான் என்பதை தேவன் உறுதிப்படுத்தினார். இன்னும் அந்த பகுதியை பிரசங்கிப்பதற்கு ஆண்டவர் இடம் தரல, ஒரு பெரிய பகுதி. ஆமென். நாம் தாவீது ராஜாவை குற்ற உணர்வோடு பார்ப்போம், ஆனால் அந்த பகுதி தியானிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது, நீதிமான் என்கிறதற்காக. அவர் சொல்லுகிறார், இல்லை, அப்படிப்பட்ட பரிசுத்தவான். அந்த பரிசுத்தமான கிருபை ஆவியின் நிறைவு போன போது, வாசிங்க, பாவம் செய்து நடப்பித்தேன், அறிக்கையிடுகிறேன். அதுக்கு கீழே கொஞ்சம் கூட கீழே வாருங்களேன். ஈசோப்பினால் என்னை கழுவும், அங்கெல்லாம் வாசிக்கணும். இப்ப கேட்குறா பார்த்தீங்களா? ஈசோப்பினால் சுத்திகரி, என்னை கழுவியர்களும். அடுத்தது வெண்மையாவே சந்தோஷம் மகிழ்ச்சி. இப்போ என்ன இல்லை, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லை. ஆவியானவர் போனாலே நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லை. துக்கத்திൻ്റെ பானபாத்திரம் பாடினாலும் நிறைவு வராது. அல்லேலூயா. என்ன பாட்டு பாடினாலும் நிறைவு வராது. அல்லேலூயா. நம்மை நிறைவுபடுத்துகிற, நம்மை தேற்றுகிற ஆவியானவர். ஆமென்.
அல்லேலூயா. அவருக்கு அவர் இல்லைன்னு சொன்னா ஒன்றும் நடக்காது. இப்போ எலும்பு நொறுங்கியிருக்கு. களி கூறுதல். ஏன்னா களி கூறுதல் இல்லை இப்போ. ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தாரு. அப்படி இருக்குமே, அதை வாசிங்க. நிலவரமான ஆவியை என் உள்ளத்தில். எத்தனை பேர் கேட்குது, ஆண்டவரே நிலவரமான ஆவியை புதுப்பியோப்பா. அல்லேலூயா. ஆமென். எக்ஸ்பைரி ஆயிட்டு. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு நல்ல வார்த்தை ஆண்டவர் தாராரு. அல்லேலூயா. என்னாச்சு? எக்ஸ்பைரி ஆயிட்டு. அல்லேலூயா அல்லேலூயா. அதுக்கு வாரண்டி முடிஞ்சு. நிறைய பேருக்கு அபிஷேகம் வாரண்டி முடிஞ்சாக இருக்குது. அல்லேலூயா அல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. சோத்ரம். புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? நிறைய பேருக்குடைய ஆவி எப்படி எக்ஸ்பைரி ஆகிருக்குது. ஆமென். வாரண்டி. மிஷின் லாக் ஆனா மிஷனுக்கு ஓனர் கேட்பான். ஆமென். ஹலோ, மிஷன் நல்லா இருக்குதா? வாரண்டியில் தானா இருக்குது. அதான் எக்ஸ்பைரி ஆயிட்டா. ஆமென். வாரண்டியில் இருக்குன்னா சந்தோஷம். அதை புதுப்பிக்கிறது லகு. பணச்செலவு இல்லை, ஒரு காசும் செலவு இல்லை. ஆமென். அல்லேலூயா. நம்ம வாரண்டிக்கு என்ன பைசா பணம் ஏற்கனவே கட்டி இருக்கிறோம், விலை கொடுத்துருக்கிறோம். ஆமென் ஆமென். அல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நிறைய பேர் கிருபை இழந்திருக்கிறோம். அதை ஒன்று புதுப்பிக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. கன்வென்ஷன் முடிஞ்சு 8 மணிக்கு ஒரு ஜெபமும் பண்ணினோம். ஒரு மகிமையான பிரசன்னத்தை இன்னும் உணர முடியலையே. அல்லேலூயா. ஆராதனையில் இருந்த பிரசங்கத்தை கேட்கும்போது இன்னும் தூக்கம் தான் வருது, அசதி தான் வருது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். வாரண்டி இல்லாட்ட என்ன சொல்லுவான்? சார் எக்ஸ்பைரி ஆகிட்டு, டேட்டை ஒன்று சொல்லுங்க. ஆமாம், எக்ஸ்பைரி ஆகிட்டு சார். நீங்கள் என்ன செய்யலாம்? இன்னொரு 5000 ரூபா கட்டணும், டெபாசிட் பண்ணணும். ஆமாம். அல்லேலூயா அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமாம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து வந்தாதான் பரிசுத்த ஆவியான நிலைத்திருப்பா. அல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு ஆராதனைக்காகவும், ஒவ்வொரு சோத்திர காரியங்களுக்காகவும் நம்ம தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆவியின் பலத்தில் நிறையணும். ஆமென். இயேசு என்ன செய்தாரு? ராக்காலங்களே மலையிலே தனித்திருந்தா பிதாவும் அவரும் 2 பேரும் ஒன்றா இருந்து பேசுவாங்க. ஆமென் ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் பேசுறது? நிறைய பேர் கேட்குறாங்க, எப்படி பாஸ்டர் பேசுறது? தேவனுடைய பிள்ளை பேசுகிற சிம்பிள், வேற ஒன்றும் வேண்டாம். நீங்கள் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்துருந்தாமதி, ஜெபிச்சாமதி, உங்கள் காரியங்களை குறைகளை அறிக்கை பண்ணி ஆண்டவரேன்னு உட்கார்ந்து பாருங்கள். கொஞ்சம் நேரம் தனிமையாக போயிருங்க, ஆண்டவரோடு பேசுகிற தானா நீங்கள் பேசிடுவீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அதுக்காக நீ இப்போ சோத்திரம் ஸ்பெஷலாக எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தேவ சமூகத்தில் உண்மையாக காத்திருந்த ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்தால் மாத்திரம் போதும். அது பாஸ்டர் நாங்கள் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கலையா? எடுக்காட்டாலும் பரவாயில்லை. ஆமென். நீங்கள் தேவ சமூகத்தில் கொர்நேலியாவின் வீட்டில் காத்திருந்தாங்க. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் ஞானஸ்நானம் கிடைத்தது. அல்லேலூயா. நம்ம நேரம் முடிஞ்சது, ஆனால் பிரசங்கம் இன்னும் நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே வரல. அல்லேலூயா. ஆமென். ஆனாலும் நம்ம சுருங்கின நிமிடத்துக்குள்ள நம்ம நேரத்துக்கு முடிச்சிருவோம். ஆமென். அல்லேலூயா. இப்போ என்ன சொல்லுகிறாரு? ஐயா எக்ஸ்பைரி ஆயிட்டு என்ன செய்கிறாரு? வாரண்டி பண்ணணும். டெபாசிட் பண்ணா ஓகே சார் வாங்க. அதுக்குள்ள வேலை கொடுத்தால் தேவனுடைய பிள்ளையே, தாவீது ராஜா நிலைவரமான ஆவியை புதுப்பின்னு சொன்னார். அதுக்கு நீங்கள் அந்த அவர் விழுவதற்கு முன்பதாக உள்ள சங்கீதங்களையும் பிறகு உள்ள சங்கீதங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே அழுகையின் சங்கீதமாக தான் இருக்கும். தன்னை அழுது 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 தன் குறைகளை அறிக்கை பண்ணி கொண்டு இருப்பாங்க.
அவர் பாடினதெல்லாம் புலம்பலின் சங்கீதமாக இருக்கும், கண்ணீரின் சங்கீதமாக இருக்கும், அழுகையின் சங்கீதமாக இருக்கும். எதுக்கு தெரியுமா? ஐயோ, நான் கர்த்தர் ஒருவருக்கு விரோதமாய் பாவம் செய்தே. அந்த களி கூறுதல், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த கிருபை என்னை விட்டு இழந்து போனது இன்னும் நிறைவேறுங்க இருந்து சொல்லுதிய. ரட்சிக்கப்பட்ட காலங்களில் உள்ள அந்த சந்தோஷம் வரல, அந்த ஆராதனை வரல, அந்த அந்நிய பாஷை வரல, அந்த கையடி வரல. சாத்தான் சொல்லுகிறான், இல்ல வயசாகி விட்டது. தேவனுடைய பிள்ளை, வயசு ஆகல, உன் வாரண்டி முடிஞ்சு போனது. கிருபையை நீ இழந்து போயிருக்கிற, நீ அதுல ஒன்று கூட புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஆண்டவர் அதை திட்டமாக வெளிப்படுத்து. தாவீது ராஜா விலை கொடுத்ததெல்லாம் என்ன? ஆமென், கண்ணீரே எனக்கு உணவு ஆயிற்று, என் படுக்கையை கண்ணீரினால் நனைக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றியப்பா. சபை இழந்து போன தரிசனங்களை திரும்ப தாருமையா. சபையின் தரிசனங்களை புதுப்பியுமையா. சபையின் வாக்குத்தத்தங்களை புதுப்பிங்கப்பா, தாங்கப்பா கிருபையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடைசியாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, தாவீது ராஜா தனக்குண்டானது எல்லாவற்றையும் கர்த்தருக்கே கொடுத்தார். கடைசியா சொன்னார், நான் கொடுத்ததெல்லாம் என்னுடையதல்ல, கர்த்தருடையது. தன்னை கடைசியா சொன்னார், நான் வெறுமை, இனி என்னிடத்தில் ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆமாம், நான் வெறுமை அல்ல, எல்லாவற்றையும் கர்த்தருக்காகவே கொடுத்தேன். எல்லாவற்றையும் கர்த்தருக்காகவே கொடுத்து சந்தோஷம் அடைந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்தாவியுடைய கிருபை வரும்போது பிறகு நமக்கு வேற ஒன்றும் தேவை வராது. ஆமென், 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 ஆமென் சொல்லுங்களேன். உண்மை தேவனுடைய பிள்ளைகள். உலகத்தின் நாட்டம், ஆசை, ஈச்சை, பணம், சொத்து, சுகம் ஒன்றும் நமக்கு அதுக்கு மேலே ஆசையே இருக்காது. ஆமென், ஆமென். வரலையே இன்னும் நமக்குள்ள அங்கே உலகம் கொஞ்சம் கிடக்குது. அல்லேலூயா, அதனால வரல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா வந்திருக்குமே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் முற்றிலும் ஆண்டவருக்காக கொடுத்துரும். ஆவியானவர் நமக்குள்ள வந்தாச்சுன்னு சொன்னா நமக்கு வேறொரு ஆசை. அதான் பக்தன் பாடின, வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. வேலை செய்வோம், சம்பாதிப்போம். ஆமே, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை சரியா கொடுப்போம், கூடுதலாகவும் கொடுப்போம். ஆமே, ஆமேன். வரலையே, ஆமேன். வரலையே. உலகத்தின் பேர்ல கண்ணு போகாது. கர்த்தர் தருகிறதுல சந்தோஷமா இருப்போம், திருப்தியா இருப்போம். ஆமே, பொறாம எனக்கு அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, அப்படி நடக்கலை, இப்படி நடக்கலை, இந்த எண்ணங்களே இருக்காது. கர்த்தர் எதை தந்தாரோ அதில் ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு, 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 நிறைவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிறைவு. சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு வேற ஒரு ஆசையும் இல்லை. ஹல்லேலூயா. பார்த்தா உலகம் முழுவதும் கிடைச்சால ஆசை தீராது. ஆமே, ஆசை இல்லாத ஏன் அம்மா இடநாள் கூட்டங்களுக்கு காணல, ஆராதனைக்கெல்லாம் வரல.
ஆமே, அல்லேலூயா, ஆமே. எல்லாரும் 8 மணிக்கு ஒரு ஜெபம் பண்ண வராங்களே, எல்லாருக்கும் வர முடியலையே. ஏன் ராத்திரி உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தேவசமத்தில் விழிப்பு ஜெபம் பண்ண வர முடியாதா? முடியலையே. நீங்களும் சொல்லி எங்களுக்கும் பரிசுத்தாவும் எங்களுக்கு கிருபை அப்படி இப்படி. ஐயா 500 சுகர்காரனை வந்துருந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறான். ஆமே, கிட்னி பாதிப்பு, பழசரு, சுகரு எல்லாம் இருக்குது. அந்த ஆளும் பயர் போல வருது. இது போல சுகர்காரம் வராமல் இருக்கணும். கிருபையில் பெரிய ஆட்கள் எல்லாம் உறங்கிட்டு இருக்கோம். கிருபையில் சின்ன ஆட்கள் எல்லாம் வந்து ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. காலு நீட்ட முடியாது, இருக்க முடியாது. ஆனாலும் ஆண்டவர் பலன் கொடுத்து ஜெபிக்க வைக்கிறார். அல்லேலூயா. நம்ம சொல்லுறோம் நமக்கும் கிருபை, நமக்கு பரிசுத்தாவி உண்டு உண்டு உண்டுன்னு சொல்லுகிறோம். ஆமே. சுயம் கொஞ்சம் கிடக்குது தேவனுடைய பிள்ளைங்க, இதெல்லாம் சாகணும். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமே. ஆவியானுடைய பலம் வந்தபோது தாவீது ராஜா என்ன செய்தார்? எல்லாத்தையும் கர்த்தருக்கே கொடுத்தார். ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுத்தார். உலகத்தில் இருந்ததில் இருக்கிறதுல சந்தோஷம் அடைஞ்சு போனார். ஆமே, ஆமென், அல்லேலூயா. அது ஒரு நாள் நம்ம தியானிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரம் நேரத்தை தருவாராக. ஆமென், 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 அல்லேலூயா, 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 ஆமென், ஆமென், அல்லேலூயா. நிலவரமான ஆவி என்னில ஒரு ரினியூவல் அவசியம். ரட்சிப்பின் பாத்திரம் எப்படி அழுக்கா இருக்கான்னு ஒன்று பார்க்கணும். ரட்சிப்பின் வஸ்திரம் அழுக்கா இருக்கான்னு பார்க்கணும். இதுவரை செய்ததில் பழையது போல செய்ய முடியலைன்னு சொல்லுறவங்க எல்லாம் ஒன்று கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிப்பாங்க, திரும்பி பாருங்க. ஆமென். தேவனுடைய பிள்ளைய வயசெல்லாம் முக்கியம் அல்ல, பலவீனம் ஒரு முக்கியம் அல்ல. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, சோத்ரம், சோத்ரம். 107 வயசான ஊழியக்காரர் ஊழியம் செய்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 107 வயசான ஊழியக்காரன் ஊழியம் செய்கிறான். கரணம் தட்ட இல்லையே, கை உயர இல்லையா. நம்ம சொல்றோம் நமக்கு பலவீனம், நம்ம சொல்லணும் கிருபை இருக்கு. பரிசுத்த ஆவியின் பலன் வரும்போது, உன்னதத்தின் பலன் வரும்போது, யூதேயாவிலும் எருசலேமிலும் உலகத்தின் சாக போற நேரத்தில் உன்னுடைய சாட்சி அங்க செய்தியா இருக்கும். ஆமே. ஒரு ஆத்மாவை உயிர்ப்பிக்கும், ஒரு ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். ஆமே. தேவன் ஒரு சகோதரி 86 வயதில் ஒரு பாட்டி சொன்னாங்க ஒரு நாள், பாஸ்டர், எனக்கு ஒரு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண சொல்லுகிறாரு. அது எப்படி பாஸ்டர்? சோத்திரம். நான் கேட்டேன், முன்னாடி ஜெபம் பண்ணுவீங்களா? அப்படி நிறைய குடும்பத்தை ஜெபம் பண்ணி இருக்கிறேன், நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த வயசுலையும் அப்படி ஆண்டவர் சொல்லியார். எப்படி நமக்கு அப்படி இப்போ பழையது போல ஜெபம் பண்ண முடியுமா? முடியாது. இல்லைம்மா, தேவன் தந்த அழைப்பு இன்னும் உங்களுக்குள்ள இருக்குது. ஆண்டவர் கிருபையா உங்களுக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஜெபம் பண்ணணும். இப்போ நடந்து போகணுமே. அல்லேலூயா. ஒரு நாள் ஒன்றும் செய்யணும், நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருங்க, நடக்க ஆண்டவர் பலனை தருவார். சோத்திரம். ஆண்டவர் பலப்படுத்தினார். ஆட்டோ பிடிச்சாங்க, அந்த வீட்டுக்கே போயிட்டாங்க. ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர், சகோதரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார், ரட்சிப்பார். கூட்டங்கள் வாருங்க. என்ன நீ ஏதோ ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, இந்தந்த காரியங்களுக்கு 2 விஷயம், இந்தந்த விஷயத்தை பற்றி நீ நல்லா அழிய, ஆண்டவர் உன்னை நடத்துவார், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆராதனை வாங்க அப்படின்னு. அல்லேலூயா சொல்லிட்டு வந்து ஜெபம் பண்ணாங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா அந்த குடும்பம் மொத்தம் சபையில் வந்து இருக்குது. ஆமென், அல்லேலூயா, சோத்திரம், சோத்திரம். பாட்டு என்ன பாடுனாங்க தெரியுமா? அல்லேலூயா, சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசுதேவன் என்ன பாட தொடங்கிட்டாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். பாட்டு ஓடி வருது, பாட வேண்டிய நேரம் நம்ம நேரம் ஓடிட்டு. அல்லேலூயா. நிலவரமான ஆவியை என்னில் என்ன செய்யணும்? புதுப்பி. ஆண்டவர் சொல்லுகிறாரு, முடிவுக்கு கொண்டு வருகிறேன். சொல்ல நிறைய வார்த்தைகள் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளை நம்ம பெற்றுக்கொண்ட கிருபையில் நிறைவாக இருக்கிறோமா? ஒன்று கூட நமக்கு புதுப்பிக்கப்படுதல் அவசியம். நம்ம எத்தனையோ வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்திருப்போம், பேசியிருப்போம், நடந்திருப்போம். ஒன்று ஆண்டவரத்தில் நம்ம தாழ்த்தி, ஆண்டவரே இந்த நிலைவரமான ஆவி என் பாத்திரம் நிரம்பி அழுகிற பாத்திரமாக மாறணும்ப்பா. நமக்கு தெரியும், அரைகுறை பாத்திரம் எங்கே போகாது, பரலோகராஜ்யத்துக்கு போகாது. கூடவே எண்ணெய் இருந்தவங்க போனாங்க, கூடவே எண்ணெய் இருந்தவங்க
போனாங்க. அந்த எண்ணெயில் கொஞ்சம் குறை வந்த போது தாவீது ராஜா திரும்ப அழுது 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 ஜெபம் பண்ணி திரும்ப அந்த கிருபையை பெற்று கடைசியில் ஆண்டவருக்கு கொடுத்து சந்தோஷம் தீரல. ஆமென். ஜனங்கள் மகிழ்ச்சியாக கொடுத்தாங்க, அவர் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொடுத்தாங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் கொடுத்துட்டு சொன்னார், அவரிடத்திலிருந்து வாங்கி அவருக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. அந்த சந்தோஷம் பொறுக்க முடியல. வேதம் சொல்லுகிறது, தாவீது ராஜாவுக்கு தேவன் ஒரு இடத்தை ஸ்தாபித்து வைத்திருந்தார். ஆமென். தாவீதின் குமாரனே என்கிற ஸ்தானத்தை தேவன் வைத்திருந்தார். உங்களுக்கு எனக்கும் ஒரு ஸ்தானம் உண்டு. ஹல்லேலூயா. சும்மா ஏதோ ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்தோம் வெள்ளையும் கொடுத்ததல்ல. இந்த உலகத்தில் உனக்கு ஒரு ஸ்தானம் உண்டு, பரலோகத்தில் உனக்கு ஒரு ஸ்தானம் உண்டு. அதை இழந்து போகாத. தேவன் சொல்லுகிறார், நிலவரமான ஆவியை இன்னும் உனக்கு புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று. ஆண்டவர் வேற எங்கேயோ போச்சு, நான் வேற எங்கேயோ வசனங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தேன், மனசுக்குள்ள நினைச்சேன். ஆண்டவர் அந்த வசனத்தை தந்த போது, ஆனால் தேவன் திரும்பவும் இந்த சில காரியங்களை தான் நினைப்பூட்டி இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் எழுப்பி நிற்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதி மேன்மையை நீ இழந்து விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. எங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. பெந்தெகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினே. பெந்தெகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி. உயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, உயரமான உலகிலே தாங்க வேண்டும் உந்த நாவியா, வேண்டும் உந்த நாவியா. உன்னதத்தின் ஆவியை பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாள். எங்கள் மேல் ஊற்றுங்கப்பா, சபை மேல் ஊற்றுங்க, என் மேல் ஊற்றுங்க. இது போதாது, ஒன்று கூட அடிமை புதுப்பிங்கப்பா. ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. சாட்சி நாங்களே. ஆவியின் கோடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் பேச வேண்டுமே. ஆவியின் கோடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு
ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை சபையிலே ஊற்றுங்கப்பா, எங்கள் மேல் ஊற்றுங்கப்பா. என்னென்ன குறைகள் வந்ததோ அதை மன்னிக்க, ஒன்று கூட புதுப்பிங்கப்பா. நிலவம் கோடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கோடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும். சபையின் தரிசனங்கள், சபையிலே ஆவியின் பலத்தை ஆண்டவரை ஒன்று கூட புதுப்பிங்க. ஒவ்வொரு குடும்பங்களே புதுப்பிங்க, புதுப்பிங்க. ஊழிய குடும்பத்திலே ஆவியின் பலனையை புதுப்பிங்க, புதுப்பிங்க. ஊழியக்கார் மேலும், ஊழியக்கார் மேலும், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இன்னும் தேவை, இன்னும் தேவை, இன்னும் தேவைப்பா, இன்னும் தேவை. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, 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 நிரப்புங்க. கிருப ஊற்றுங்க, பெரிய காரியங்களை பலப்படுத்து, பலப்படுத்து, பலப்படுத்து. முழங்கால் படியிடுவோம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஆராதிக்க துதிக்க கிருபை செய்யுங்க. நல்ல ஒரு வார்த்தை தந்தீங்க. தாவீது ராஜா சொன்னது போல எங்கள் ஆவியை எங்களுக்கு நீங்கள் தந்த கிருபையை ஒன்று கூட புதுப்பீங்க. நாங்கள் உலகத்தில் வாழ்கிறதுனால குறைவுகள், கரைவுகள், வார்த்தைகளில், பார்வையில், செய்கையில் குறைவுகள் வந்தது உண்டு ஆண்டவரே. இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. எந்தெந்த இடங்களை நாங்கள் குறைபட்டிருக்கிறோமோ ஒன்று கூட எங்களை புதுப்பித்து அந்த ஆண்டவரை ஆதி அன்பை, ஆதி அன்புக்குள்ளே வளர்ந்து கனி கொடுக்க எங்களுக்கு இன்னும் கிருபை தார். இன்னும் தேவையப்பா. ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும். வந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதி. எல்லாரையும் ஒன்று கூட ஆவியின் பலத்தால் நிரப்புங்க. வேதனையோடு வந்தவர்களை பரிசுத்த ஆவியானவர் தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்க. நீங்க தேற்றரவாளன் என்று தியானித்தோம் ஆண்டவரை. அந்த தேற்றுகிற ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து பாடல் மூலமாய், வசனங்கள் மூலமாய், ஆராதனை மூலமாய், ஜெபங்கள் மூலமாய் ஆண்டவரே தேற்றப்படுவார்களா? கிருபை வெளிப்படட்டும். தடைகளை மாற்றும், கண்ணீர்கள் துடைக்கப்படும். ஊழியத்தை கட்டி எழுப்பும். வந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதி, பலப்படுத்தும். தேசத்தை ஆசீர்வதி. இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்யும். ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்ட காரியங்கள், ஜெபித்து கொண்டிருக்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படும் நடத்தும். ஆண்டவரே, வருகிற செவ்வாய்க்கிழமை நடக்கிற திருமண ஆராதனை, விவாக ஆராதனை ஆசீர்வதியும் ஆண்டவர். அப்பா, விவாகத்தில் இணைய போகிற ஆண்டவரை, தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும்.
ஆண்டவரே, ஆண்டவருடைய கிருபை இரக்கம் பிள்ளைகளோடு குடைந்து அவளை தாங்கி வழிநடத்தி பூமியின் உயர்ந்த இடங்களை உட்கார பண்ணி அநேகருக்கு சாட்சியாகவும் ஆண்டவரே அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துகிற பிள்ளைகளாகவும் மாற்றும். தாழ்த்தூரம் பலப்படும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்புள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு போகிற பிள்ளைகளோடும் தொடர்ந்து நடக்கிற கூட்டங்களோடும் கூட இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமாம், இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்ய நித்தியமா. ஹalleluya, 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 ஹalleluya.